இல்லை இயல்பாக தன்னை ஒருத்தர் அடக்கிறாருன்னா அவர் மீது ஆத்திரமும் ஆவேசமும் தான் பொங்கி வரும். நீங்கள் எப்படி அதை வேறு மாதிரி கையாண்டு அவரையே உங்களுக்கு தோதான ஒரு நபராக மாற்றிக்கிட்டீங்க? அதான் எங்கள் கிராமத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் அடிப்படையான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது. எல்லா மக்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஒன்லி தலித் மக்களுக்கு மட்டும் பிரச்சனை இருப்பதாக அது ஒரு பிரச்சனையுடன் கூடிய ஒரு தீண்டாமை, சாதிய கொடுமைகள். இதர பிரிவினர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம ஒரு பொது உடைமை இயக்கத்தில் இருக்கின்ற முறையில் அதன் மீது என்னுடைய கவனம் என்பது இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இப்போ உதவித்தொகை, பென்ஷன் ஒரு 10-20 பேருக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் நம்ம மீது, நம்ம கட்சியின் மீதும் அது பார்க்குற பார்வை, அணுகுமுறை எப்படி இருக்கும்? நான் இப்படி தான் சாதிய மனநிலை இருக்கிறாங்கன்னு அன்றதை தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளே நான் கவனப்படுத்துகிற போது என்னுடைய அரசியலே அவங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. இவர் சரியான வழியில் தான் பயணப்படுறாருன்றது பின்னாடி தான் என்னை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுறாங்க. அது இன்றைக்கி எனக்கு பாராட்டு விழா வரைக்கும் நடத்துகிறாங்க.